Daily. Taste the Daily. காலையில் ஒருத்தன் போட்டான்டா 80 to 120ன்னு. அதை ஏத்துக்கிறதா மனசு? அது ரெண்டாவது இவன் வந்து 50 60லிருந்து 80 70 75க்குள்ள தான் வருவான் எடப்பாடிங்கிறான். எதிர்கட்சிக்கு வந்துருவான் அப்படிங்கிற மாதிரி. திமுக ஒண்ணுமே வராதா? திமுக ஒண்ணுமே வராது. மே 4ஆம் தேதி உங்களுக்கு ஆப்பு அடிக்கப்படும் எல்லாரும் சொல்லிட்டாங்க. எங்க ஓட போறீங்க? இந்தடா ஒருத்தர் துபாய் போயிட்டாரு பாரு. ஆப் இருந்தா தான் தேர் கண்டிப்பா ரோட்ல. நான் சொல்ற ஆப்பு பின்னாடி சொல்லுற ஆப்பு வச்சு அப்படியே அடிச்சிட்டா என்ன? மக்கள் வச்சுட்டாங்கடா ஆப்பு. திமுகவுக்கு இல்ல, அதிமுகவுக்கும் தம்பி விஜய்க்கும் வச்சாச்சு ஆப்பு. இப்பதானே சொன்னேன். அதான் நீ பாக்காதீங்க, நம்ம இதை பேசுவோம். கருத்து கணிப்ப சொல்லல, நான் மக்கள்கிட்ட கேட்டது செய்தி. மக்கள்கிட்ட போய் நான் மக்கள்கிட்ட கேட்டா ஒண்ணு ரெட்டல இல்ல விசில் ரெட்டல விசில் இப்படி எல்லாம் வருது. ஆமாப்பா, நீங்களே ஆட்சி அமைப்புங்கப்பா. எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லப்பா. அப்ப எப்ப கிளம்புறீங்க ஐயா? நீங்க என்ன வெறிய கிளம்புறீங்க? பிரிட்டிஷ்கார ஆண்ட வரைக்கும் என்ன கிழிச்சுன்னு சொல்லுங்களேன். என்ன பிரிட்டிஷ்கார ஆண்டதுனால தான்டா நீ ட்ரவுசர் சட்டையை போட்ட? இல்ல கோமணம் கட்டிட்டு தெரிஞ்சீங்கடா. நீங்க நான் பார்க்கல. முதல்ல பிரிட்டிஷ்கார ஆண்டு இருந்தா நாடு நல்லா இருந்து இன்னைக்கு என்ன நாசமா போச்சா? நல்லா தானே இருக்கு. நீங்க நல்லா 10 லட்சம் கோடி கடன். நாங்க தான் தமிழ்நாட்டை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுனால தமிழ்நாடு ஆண்டுகிட்டு இருக்கோம். தமிழ்நாடா வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த உள்ளேனா ஊப்பி இருக்குல்ல, அங்க போங்க. ஐயா நான் பிரச்சாரத்துக்கு என்ன சார் அடி பிச்சு இப்படின்னு பாத்துக்க. என்ன வேலை பண்ற? என்ன கதை விடுறீங்களா? என்ன கதை? பார்த்தா கூமுட்ட மாதிரி இருக்கா? யார் சொன்னா? நீங்க ராஜாவின் பாரம்பரியம். நாங்க என்ன பண்ண, அந்த துணிமணியில் தான் கொஞ்சம் கிடக்குது இன்னும் கூட. அதை நான் எங்க அப்பாட்ட சொன்னேன் அப்பமே, இதெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க, இல்லைன்னா எரிச்சிடுங்கன்னு. இருக்கட்டும்பா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு உனக்கு கபார்னு திறந்து பாரு, கை கொடுக்கும் அப்படின்னாரா? ட்ரெஸ்ஸை போட்டு பாரு அப்படின்னு. நான் எல்லாருக்கும் எடுத்துக்காட்டா இருக்கணும்னு நினைச்சேன். என்னையும் ஒருத்தர் எடுத்து காமிச்சிட்டான் அப்படின்னு. அது மாதிரி உங்களை எப்ப யார் எடுத்து காட்ட போறான்னு தெரியல. டெய்லி தான் நீ காட்டிக்கிட்டு இருக்கீங்களா? நான் நல்ல விதமால காட்டுறேன். நல்ல சட்டை மண்டெல்லாம் போட்டு வெள்ள வெள்ளையன்னு. என்னைக்கு மாட்ட போறீங்களா பாத்துக்கிறேங்க. பாப்போம். சைக்கிள் அப்படி சொன்னாயா? அப்புறம் நீங்க யாரோட இல்லீகலா பணம் வாங்குறது, இல்லீகலா பிசினஸ் பண்றது, அதுல சொல்றேன் நான். மாட்டிக்கிட்டீங்கன்னா தங்க கடத்தல் அது வந்து ஒன்றிய அரசு பார்த்துட்டோம். நீங்க மாட்டுற இன்னைக்கா? நான் மாட்டேன். 4ஆம் தேதி மாட்டிடுவீங்களா? மாட்டிடுவேன். 4ஆம் தேதி? ஆமா. ஒரு வேளை மறுபடியும் திமுக ஆட்சி அமைச்சுன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாடு என்ன வாழும்? இன்னைக்கு இருக்கிறத காட்டிலும் இப்போ ஏற்கனவே நாங்கள் அரையும் குறையுமா நிறைய ஒர்க்குகள் வச்சுட்டோம். அரையும் குறையுமா இருக்கு? முடியாத வேலைகள் அரையும் குறையுமா இல்லை, எல்லாமே குறையாதான் இருக்கு. எல்லாம் நிவர்த்தி பண்ணிடுவோம். எப்படியா பண்ணுவீங்க? 5 வருஷம் பண்ணாத திரும்ப பண்ணிவிடுவீங்களா? நாங்க எந்த தைரியத்துல ஓட்டு கேட்டீங்க? 31க்கு முன்னாடி நாங்க வந்து இது வந்து தேனாரும் பாலாரும் ஓடலைனாலும் அவன் வீட்டுல வந்து வசதியான வாழ்க்கை வாழக்கூடிய அளவுக்கு மக்களை நாங்கள் உயர்த்தி விடுவோம். கேட்ட நீங்க பொய்யா பேசுறீங்களா? அப்ப கோவம் வருது, பிளட் பிரஷர் அதிகமா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? நானு தூக்கி போட்டு உன்னை மிதிச்சா சரியா வந்துடும். எனக்கு என்ன பண்றதுன்னு கேட்டேன். யார் தூக்கி போட்டு மிதிக்கிறது? நான் தான் மிதிக்கணும். என்னை நானே மிதிச்சுக்கிறேன். நான் மிதிக்கிறேன். அப்பதானே உனக்கு அந்த இது இறங்கும், வேகம் அடங்கும். இல்ல அது வந்து என்ன காரணம்னா, ஐயா இந்தாங்க சீப்பு எல்லாம் நீ சீவிக்கிட்டு பேசுங்க. எதுக்கு? எனக்கு தான் வழுக்க மண்டையாகி அதே கொடுக்குறேன். இல்ல வேணாம். தெரியுதுல்ல? இல்லன்னா சிவ கூடாதுன்னு தெரியுது. இல்ல பொய்ன்னு தெரியுது, ஃப்ராடுன்னு தெரியுது. திரும்பவும் முட்டு கொடுத்துட்டே இருக்கீங்களா? ஏன்? என்னடா முட்டு கொடுக்குறோம்? என்ன முட்டு கொடுக்குறோம்? வரத்தை கொடுக்கவே வருது 4ஆம் தேதி. உங்களை 4ஆம் தேதி ரெடியா இருங்க. எங்க ஓடி போயிடக்கூடாது. நாங்க என்னத்துக்குடா போறோம்? இங்க பாரு, ஆபீஸ் சாத்திட்டு ஓடுறது. இங்க பாரு, முக்கால போட்டுக்கிட்டு அவன் நம்மள விரட்டி வர்றானான்னு பாரு. அப்படிலாம் கேட்கக்கூடாது. சரி, 4ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சிருச்சுன்னா நீ ஐயா வந்து மொட்டை போட்டுக்குருவாரு. நீ மொட்டை போட்டுக்கோ. நீங்க மொட்டை போடுறீங்க. நான் தோத்து போயிட்டு நான் மொட்டை போட்டுக்கிறேன். திமுக ஆட்சி அமைச்சு பேச்சு மாறாத. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுகவின் முன்னோடி முனைவர் திரு காமாட்சி நாயுடு அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். மே 1 உழைப்பாளர் தினம். இன்னைக்கு கூட உழைக்கிறீங்களே, இன்னைக்கு விடுமுறையாச்சு. மீடியாவுக்கு வந்து விடுமுறை கிடையாது. யார் சொன்னா? நான் தான் சொல்றேன். நீங்க என்ன மீடியா அத்தாரிட்டியா? ஆமா, மீடியா அத்தாரிட்டி தான் நான். உழைப்பாளர்னா எல்லாரும் உழைப்பாளர் தான், எல்லாரும் விடுமுறை விடலாம். இன்னைக்கு கூட நீங்க அப்படியே சுழண்டு சூரியன் மாதிரி உழைக்கிறீங்களே. அதாவது
மீடியா பர்சன்ஸ் எல்லாருமே ஒர்க்கிங்கில் இருந்தால் தான் என்ன நடக்குதுங்கிறத எடுத்து சொல்ல முடியும். ஓ, நம்ம இல்லாட்டி உலக மக்களுக்கு தெரியாது எது நடக்குது எது நடக்கலைன்னு. நம்ம தான் வந்து உண்மை செய்திகளை கொடுக்குறோம். செய்திகளை கொடுக்குறோம். அதுக்காகவாது உண்மையாவா? உண்மையா உண்மை செய்தி கொடுக்குறோம். சத்தியமா. அப்புறம் திமுக ஜெயிக்கும்ங்கிறீங்க, திமுக ஆட்சி வைக்கின்றீங்க, இது எப்படி உண்மை செய்தியா மாறும்? கரெக்ட் இல்லையா? அதாவது நீங்க எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா தமிழர்கள். தமிழர்கள் என்ன அதாவது லெமோரியா கண்டத்துல நாங்க லெமூரியா கண்டத்துல இருக்கோம், குமுரி கண்டத்துல இருக்கோம். நாங்க முதல்ல தமிழர்கள் சொல்லிட்டோம்ல, உடனே லெமூரியாவுக்கு போயிருவாரு. தமிழன்னா என்னடா அத்தாரிட்டி? தமிழுக்கு என்னடா அத்தாரிட்டி? நீங்க சொன்னீங்களே மீடியா அத்தாரிட்டி, தமிழர்களுக்கு தமிழ் அத்தாரிட்டி. நாங்க அத்தாரிட்டி போடா புறம்போக்குகளா. புறம்போக்குன்னா என்ன? ஏற்கனவே பேசிட்டான். பட்டா போடாம அரசுக்கு சொந்தமான இடத்துக்கு பேரு புறம்போக்கு. அது பேர் புறம்போக்கு. ஆமா. அப்புறம் ஏன் அப்படி சொல்லி திட்டுறீங்க புறம்போக்கு? ஆமா, அது புறம்போக்கு தானே. அப்புறம் எங்கெல்லாம் பார்த்தா பட்டா இல்லாத மாதிரி இருக்கா? பட்டா இல்லாத ஆளுக. பட்டாவும் போட்டாச்சு, கொட்டாயும் போட்டாச்சு. கொட்டை ஓட்டிங்களா? கொட்டாய் போட்டா அப்புறம் இடம் நமக்கு தானே. ஆமா ஆமா. மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துடும். ஜாலிதான். என்ன ரிசல்ட்டு இது என்னப்பா நேத்திக்கு, அதாவது இந்த நீட்ஸ் மீடியா இருக்கு பாரு, டிவி சேனல்கள்லாம் இருக்குல்ல. ஆமா. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கருத்து கணிப்பை ஒவ்வொரு சேனலும் சொல்றான். ஆமா, ஃபர்ஸ்ட் திமுக தான் ஆட்சி அமைக்கணும்னு அடிச்சு சொன்னாங்க. இப்ப நாளுக்கு நாள் அப்படியே திமுக பக்கத்துல இருந்து அதிமுக பக்கம் போயிட்டாங்க. இல்ல, அதிமுக பக்கம் ஒரே ஒருத்தன் போயிருக்கான். ஒரே ஒருத்தன் இல்லையா? கிட்டத்தட்ட இன்னைக்கு காலைல வரைக்கும் 4 பேர் கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க. அதிமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கணும். திமுகவுக்கு ஒரு 5 பேர் சொல்லியிருக்காங்க. விஜய்க்கு பாருங்களேன் 2 கம்பெனி சொல்லியிருக்கு. 2 கம்பெனி விஜய் வந்து ஆட்சி அமைப்பாருன்னு சொல்லிட்டு. ஆட்சி அமைப்பாருன்னு சொல்லல. 2 கம்பெனி, ஒன்னு ஜேவிசி சம்திங், ஒன்னு இன்னொரு கம்பெனி, 2 சொல்லியிருக்காங்க. அந்த யூடியூப் சேனல் மாதிரி அந்த நாய். சரியா? உடனே இது மட்டும் யூடியூப் சேனல், மற்றதெல்லாம் உங்களுக்கு திமுக சொன்னாங்களா? அது அப்படித்தான். அதாவது என்னன்னா, அவங்க தான் இப்போ மற்ற மீட்ஸ் மீடியா எல்லாம் இன்னைக்கு காலையில் நானும் பார்த்தேன். 2 to 5 தான் வந்து விஜய்க்கு சொல்கிறான். அது ஒரு சில அதில் வந்து மொத்தம் 5 சேனலில் ஒருத்தன் வந்து 2 to 5ங்கிறான். இந்த கருத்து கணிப்பெல்லாம் தூக்கி ஓரமாக வைங்க, நம்ம கணிப்புக்கு வாங்க. ஏன்னா 2004 நான் பார்த்துட்டேன், 2016 பார்த்துட்டு இந்த கருத்து கணிப்பெல்லாம் எப்படி கருத்து கணிப்பா மாறுச்சுன்னு எல்லாம் சொன்னதுக்கு எகென்ஸ்டாக நடந்துச்சு. இப்போ 2004 நான் சொன்னது தானே நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? 40க்கு 40 ஜெயிப்போன்னு சொன்னேன். நீங்க சொல்லும்போது நான் அப்பெல்லாம் கேட்கல. நான் கேட்கறது இந்திய அளவில். அன்னைக்கு 2004 பாஜக தான் ஆட்சி அமைக்கும்னு சொன்னாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னாங்க. எல்லா கருத்து கணிப்பும் அப்படி தான் சொன்னுச்சு. கடைசியாக பார்த்தா யார் ஆட்சி அமைச்சது? காங்கிரஸ். ஸோ இந்த கருத்து கணிப்புக்கு நான் வரல. ஏன்னா நீங்கள் இன்னுமே விஜயை வந்து அப்படியே ஒரு பிம்பத்தை காட்டுறீங்க. 5, 7 அதிகபட்சமான 20 ஜெயிப்பாருப்பா அப்படின்னே சொல்றீங்களே திரும்ப திரும்ப. மாத்திரமா காலையில் ஒருத்தன் போட்டான்டா 80 to 120ன்னு. அதை ஏற்றுக்கிறதா மனசு? அது 2வது இவன் வந்து 50, 60லேருந்து 80, 70, 75க்குள்ள தான் வருவான் எடப்பாடிங்கிறான். எதிர்கட்சிக்கு வந்துருவான் அவன் அப்படிங்கிற மாதிரி. திமுக ஒண்ணுமே வராதா? திமுக ஒண்ணுமே வராது, ஆட்சிக்கு வந்துடும். கரெக்டா? அது எப்படி ஆட்சிக்கு வரும்? அது மாதிரி நாங்கள் 1, 2 இல்லை. நாங்கள் தான் வாங்கினா 0 இல்லைன்னா ஹை. அதுதான் எங்கள் பழக்கமே. ஒரு வாட்டி கலைஞர் கருணாநிதி கூட அவர் மட்டும்தான் போனார்ல. அவர் மட்டும் இல்லை, கூட துணைக்கு ஒருத்தரையும் கூட்டி போனார். அப்புறம் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டீங்களே 2 பேரும். அதான் ரிசைன் பண்ணிட்டீங்களே திரும்ப. இதுதான் திமுக வரலாறு. ஆமாம். என்ன? ஆமா, மே 4ஆம் தேதி உங்களுக்கு ஆப்பு அடிக்கப்படும் எல்லாரும் சொல்லிட்டாங்க. எங்க ஓட போறீங்க? இந்தடா ஒருத்தர் துபாய் போயிட்டாரு. பாரு, ஆப் இருந்தா தான் தேர் கண்டிப்பா ரோட்ல ஓடும். நான் சொல்ற ஆப்பு பின்னாடி சொல்லுற ஆப்பு. அதான் தேருக்கு சக்கரத்துக்கு சொல்லுற ஆப்பு கிடையாது. அப்புறம் என்ன ஆப்பு? இது வேற ஆப். இது ஷார்ப்பா இருக்குமியா, வச்சா எடுக்கவே முடியாது. எடுக்க முடியாதா? பாப்போம் யாருக்கு யாரு வைக்கிறான்னு. வச்சு அப்படியே அடிச்சிட்டா என்ன? மக்கள் வச்சுட்டாங்கடா ஆப்பு. திமுகவுக்கு இல்ல, அதிமுகவுக்கும் தம்பி விஜய்க்கும் வச்சாச்சு ஆப்பு. இல்லையே, செய்திகள் வேற மாதிரிலாம் வருது. செய்தி இப்பதானே சொன்னேன். அதான் நீ பாக்காதீங்க, நம்ம இதை பேசுவோம். கருத்து கணிப்பை சொல்லல, நான் மக்கள்கிட்ட கேட்டது செய்தி. மக்கள்கிட்ட போய் நோட் நான் மக்கள்கிட்ட கேட்டா ஒண்ணு ரெட்டல இல்ல விசில் ரெட்டல விசில் இப்படி எல்லாம் வருது. ஆமாப்பா, நீங்களே ஆட்சி அமைப்பீங்கப்பா, எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லப்பா. அப்ப எப்ப கிளம்புறீங்க? நான் என்ன மஸ்துக்கு எங்க கிளம்பணும்? எங்க நாடு, நாடு திராவிட நாடா? ஆமா, திராவிடத்துக்கு நாடுல நாங்க கொடுக்கலையே. கெசட்ல அப்படி ஒண்ணு இல்லையே. யாரா அப்படிலாம் கிடையாது. மயிர் புடுங்குது. தமிழ்நாடு பேர் வச்சதே எங்க உடனே பேர் வச்சாருன்றார். உடனே அப்புறம் யார் பேர் வச்சா? பேர் வச்சது எங்களுக்கு ஊர் வச்சது
எங்களுக்கு சோத்துல ஊறுகாய் வச்சது இல்ல நீங்க தானே. உங்களுக்கு இந்த ட்ரவுசர் இந்த கலட்டி எரிஞ்சிட்டு போயிருவேன் எல்லாத்தையும். சும்மா இதே சொல்லிக்கிறீங்க. கிராப் வெட்டுறது ஆமா நான் கிராப் வெட்டுனே அப்புறம் நல்லா அதை கேட்டு போடுவேன். இதெல்லாம் நாங்க வந்ததுக்கு பின்னாடி தான்டா. இந்த உடனே சொல்லிடுவானுங்க இந்த பட்டியலின மக்களை சேர்ந்த ஆட்கள்லாம் சொல்லிடுவோம், அந்த காலத்திலே ரெட்டமலை சீனிவாசன் கோட்டு போட்டாரு, அந்த காலத்திலேயே அவர் வந்து டை கட்டினாரு. ஆமா கட்டினாரு போட்டாரு. அவங்க அந்த காலத்துல பிரிட்டிஷ்காரன்ட்ட அந்த சொம்படிப்பானுங்க தெரியுமா உனக்கு? இதை விட அவங்கள நீங்க கொச்சைப்படுத்துறீங்கன்னா கேஸ் ஆகி போய் பாத்துக்கங்க. நான் என்ன சொல்றேன், அவங்க எல்லாம் என்ன சொம்படிச்சாங்க, நீங்க சொம்படிக்கலையா? ஐயா மேடம் இளவரசி உங்க காலடியிலே நாங்க கிடக்கணும் அப்படின்னு லெட்டர் எழுதுனது யாரு? உங்க ஈரோட்டுக்காரர் தானே எழுதினாரு. எழுதினாரா இல்லையா? நாங்க இப்பவும் சொல்றோமே, பிரிட்டிஷ்காரன் ஆண்டுகிட்டு இருந்தான்னா நாடு நலம் பெற்றிருக்கோம். கொல்ல கூட்டம் டெல்லி ஆண்டுகிட்டு இருந்தா இந்நேரம் பல பெண்கள் இங்க கற்பழித்து சூறையாடப்பட்டு இன்னைக்கு எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டு இன்னைக்கு நம்மளுடைய நாடு நம்ம அப்படியே அடிமைப்பட்டு கிடந்திருப்போம். இன்னைக்கு பிரிட்டிஷ்காரன் ஐயா நீங்க என்ன வெறிய கிளப்புறீங்க. பிரிட்டிஷ்கார ஆண்ட வரைக்கும் என்ன கிழிச்சுன்னு சொல்லுங்களேன். என்ன பிரிட்டிஷ்காரன் ஆண்டதுனாலதான்டா நீ ட்ரவுசர் சட்டையை போட்ட, இல்லைன்னா கோமணம் கட்டிட்டு தெரிஞ்சீங்கடா. நான் கோமணம் கட்டது நீங்க பாத்தீங்களா? நான் பார்க்கல. முன்னோர்கள் அன்னைக்கு நாங்க பேண்ட் சட்டை போடல, நாகரிகமா வேட்டி சட்டை கட்டி இருந்தோம்ல. ஓ வேட்டி சட்டையா? ஏன்டா டைலரிங் வந்தது தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ள எப்படா? ஓட்டாரியா அவங்க வந்தனால டைலரிங் வந்துச்சு. அப்புறம் டைலரிங் எப்போ வந்துச்சு? பிரிட்டிஷ்காரன் உங்களுக்கு எல்லாம் கொடுத்தா. எது பிரிட்டிஷ்காரன் தானே எல்லாரும் உங்களுக்கு கொடுத்தது. பிரிட்டிஷ்காரன் அவன்கிட்ட கடங்க எதுக்கு இங்க இருக்கிறீங்க? எதுக்கு இங்க இருக்கீங்க? கிளம்புங்க, அவன் நாட்டுக்கு போங்க. போய் அங்க காலை தொட்டு கும்பிடுங்க, காலை கழுவி குடிங்க. இது ஓ நாடுங்கிறதுக்கு என்னடா இருக்கு? நான் என் நாடு, எனக்கு சுதந்திரம் வேணா நீ போராடினாங்க பாத்தீங்களா, உயிர் கொடுத்தாங்கல்ல, அவங்க தியாகத்துக்கு மரியாதை கொடுத்து நான் ஆமாங்கிற. நீங்க இன்னைக்கு வெக்கம் இல்லாம வந்து பிரிட்டிஷ்கார ஆண்டிருந்தா நல்லா இருந்திருக்கு, கிளுகிளுன்னு இருந்திருக்கு, நாங்களாம் வெள்ள வெள்ளையா இருந்து சொல்றீங்களே. அரசு தொழிற்சாலை இப்போ உங்களுக்கு என்ன கேள்வி வச்சுட்டு போயிடறாங்களே. சரி ஒரு நிமிஷம், பிரிட்டிஷ்கார ஆட்சி இருந்தா திமுக ஆட்சி செஞ்சிருக்க முடியுமா? நல்லா கொளுத்து கொள்ளை ஆட்சி செய்யணுங்கிறது இல்ல. நாங்க மக்கள் டேய் அப்பையும் திமுக தான்டா. அப்ப பிரிட்டிஷ் இதுல திராவிட கழகம் ஆட்சி பண்ணலையா? திராவிட கழகம் ஆட்சி பண்ணுச்சா? திராவிட கழகம் எங்க அரசியலுக்கு வந்துச்சு? ராஜாஜிக்கு முன்னாடி ஆட்சியில இருந்தது யாரு? யாரு? சவுத் இந்தியன் இருந்துச்சு. யாரு? ஓமந்தூரார் இருந்தாரா? என்ன கட்சி? என்ன கட்சி? கட்சி பேரை சொல்லுங்க. கட்சி பேர் என்ன? கட்சி பேர் தான் திராவிட கழகம் இருந்துச்சாங்க. திராவிட கழகம் இல்ல, திராவிட கழகம் ஆரம்பிச்சது அது ரொம்ப. திராவிட கழகம் எப்போ வந்துச்சு? நீதி கட்சி எப்போ வந்துச்சு? நல்லா தெரிஞ்சுக்கங்க. சும்மா நீதி கட்சி தாண்டா திராவிட கட்சியா மறுவிருச்சு. மறுவிச்சு இல்ல? ஆமா. அப்புறம் திராவிட கழகம் வந்து இங்க வந்து ஆட்சி அமைச்சிச்சு, நாங்க ஆட்சி பண்ணுங்க சொல்றீங்க. எங்களுடைய நீதி கட்சி. உங்களுக்கு யார் இந்த ரைட்ஸ் கொடுத்தா? முதல்ல பிரிட்டிஷ்கார ஆண்டு இருந்தா நாடு நல்லா இருந்து இன்னைக்கு என்ன நாசமா போச்சா? நல்லா தானே இருக்கு. நீங்க நல்லா 10 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டீங்க. நாங்க தான் தமிழ்நாட்டை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுனால தமிழ்நாடு ஆண்டுகிட்டு இருக்கோம். ஓ அப்படிங்களா? தமிழ்நாடா வச்சுட்டு இருக்கோம். இந்த உள்ளேனா ஊபி இருக்குல்ல, அங்க போங்க. ஊபில இதெல்லாம் வந்து அவன் என்ன சொல்றான்? அந்த முதலமைச்சர் என்ன சொல்றான்? என்ன பார்க்க வரணும்னா அந்த பட்டியலின மக்கள்லாம் சோப்பு போட்டு ஷாம்பு போட்டு துவைச்சு குளிச்சுட்டு தான் வரணும்ன்றான்டா. அது இப்ப பெரிய பிரச்சனை. யாரோ ஒருத்தர் சொன்னாரு, பட்டியலின மக்கள் ரவிக்கப்பட்டனாலதான் துணி விலை ஏறி போச்சு, செருவு போட்டனாலதான் இந்த விலை ஏறி போச்சுன்னு ஒருத்தர் பேசினாரு. அவர் யாரியா? அது அப்படி இவர் என்ன சொல்றாரு? ரவிக்க போடணும்னு போராட்டம் பண்ணதே எங்க தலைவர் யாரு? காது தந்தை பெரியாரு. ஐயா நான் பிரச்சாரத்துக்கு என்ன சார் அடி பிச்சு இப்படியும் பாத்தீங்க, என்ன வேலை பண்ற? என்ன கதை விடுறீங்களா? என்ன கதை? எங்களை பார்த்தா கூமுட்ட மாதிரி இருக்கா? யார் சொன்னா? எங்க இங்க பாருங்க, நான் அவர் சொன்ன வார்த்தையை மறுவி சொல்றேன். பட்டியலிட பெண்கள்ன்றதுக்கு அன்றைக்கு என்ன வார்த்தை சொன்னார் அவரு? அந்த வார்த்தையை சொல்லி இவர்கள் எல்லாம் ரவிக்கப்பட்டனாலதான் துணி விலை ஏறி போச்சு அப்படின்னு சொன்னாரா இல்லையா? எழுதி இருக்குது. நான் எடுத்த ஆதாரத்தை காமிக்கிறேன். இங்க பாரு, ரவிக்க போடுறதுக்கு அப்ப இருந்த அரசு நம்ம ஐயா எழுதுனாரா எழுதலையா கேட்ட கேள்விக்கு பதில் ஈவேரா அப்படி எழுதுனாரா இல்லையா? விலைவாசி தாம நிறைய பேர் பெண்கள் அப்ப வந்து பெண்கள் போட்டனால விலை ஏறிச்சுன்னா ரைட் ஓகே. அந்த பட்டியலின மக்களின் பெண்கள் போட்டனாலதான் விலை ஏறி போச்சுன்னா இது என்ன பேச்சு? நீ வேற இங்க நான் ஆழ்வாருக்கு ஐயா ஐயா நீங்க ஈவேரா சொம்படிக்கிறா ஓரமா சொம்படிக்க போங்க. பிரிட்டிஷ்க்கு என்னைக்கு நீங்க பேச வந்தீங்களா அன்னைக்கு அந்த நாக்கு கிடையாது. இந்த பாரு அறிவு கட்டதனமா என்ன பேசுனாங்க? பிரிட்டிஷ்கார ஆளு நல்லா இருக்கும்னா உங்களுக்கு என்ன பத்தி கேளுங்க. நல்லா இருக்கீங்க, வெள்ளை சட்டை போடுறீங்க இல்ல, நல்லா பேண்ட் போடுறீங்க இல்ல, நல்லா சாப்பிடுறீங்க இல்ல. இதெல்லாம் பிரிட்டிஷ்காரங்க எங்களுக்கு கத்து கொடுத்துட்டு போனது. பிரிட்டிஷ்காரன் அவனுக்கே நாம தான் சொல்லி கொடுத்தான். அடடா கையில சாப்பிடணும் நம்ம தான் சொல்லி கொடுத்தான். அட கையில சாப்பிடுறது நீ சொல்லி கொடுத்துருப்ப. அவன் அழகா எடுத்து ஸ்பூன்ல சாப்பிடுவான். இன்னொன்னு கேட்கணுமா? கேளு. எனக்கு நல்லா கேட்டுருவேன். கேளு. எப்படி பிரிட்டிஷ்கார மாதிரி தானா இல்ல கழுவுறதும் எப்படி அதை சொல்லுங்களேன். கழுவுறதெல்லாம் வந்து பேப்பர் தான். அதை வேணா பிரிட்டிஷ்காரன் கத்துக்கங்களேன். கத்துக்கோ. எது எது கெட்டதை அதை ஃபுல்லாக எங்கள் தலையில் கட்டிடுங்க. நல்லதா அவன் செல்லுந்து எடுத்துக்கோங்க. ஸ்பூன் அப்படியே ஒரு அப்படியே பிறக்கும் போதே சில்வர் ஸ்பூனில் தான் இது கோல்டு ஸ்பூன் சொல்லுவாங்க, அதில் பிறந்திருக்காரு இவர் அப்படியே.
சில்வர் ஸ்பூன் சீனிவாசன் காங்கிரஸ் கட்சியில ஒரு தலைவர் இருந்தார்ரா. ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது, உடனே காங்கிரஸுக்கு பேர் வேற. அதே மாதிரி உங்க புதுக்கோட்டைக்காரர் இருந்தார் தெரியுமா? அவர் வந்து நம்ம அவர் பேர் வந்து அவர் இதுல இதா இருந்தார், எம்எல்ஏவா இருந்தார். அவர் என்னவாவோ இருந்துட்டு போறாரு, ஏன் கதைக்கு வாங்க. அவர் பேரே சில்வர் ஸ்பூன் தான். அவர் எல்லாமே சில்வர் ஸ்பூன் தான். அந்த காலத்துல அவங்க எல்லாம் அவ்வளவு வசதியா வாழ்ந்தவங்கப்பா. நாங்க என்ன எங்க முன்னோர்கள் தானே. நான் என்ன ராஜாவின் பாரம்பரியம். நாங்க என்ன பண்ண, அந்த துணிமணியை தான் கொஞ்சம் கிடக்குது இன்னும் கூட. ராஜா ட்ரெஸ் வாளோட வச்சு வாளோட கிடக்கு, வேற என்ன இருக்கு? சரி ரைட்டு. என்னைக்கு அதை நான் எங்க அப்பாட்ட சொன்னேன் அப்பமே, இதெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க, இல்லைன்னா எரிச்சிடுங்கன்னு. இருக்கட்டும்ப்பா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு உனக்கு கபார்னு திறந்து பாரு, கை கொடுக்கும் அப்படின்னாரா? ட்ரெஸ்ஸை போட்டு பாரு அப்படின்பாரு. நீங்க போட்டு பாக்குறீங்கல்ல? என்னைக்காவது ஒரு நாள் போடுவேன், ஆசையா இருந்தா போட்டு பாக்க. ஒரு நாள் ஒருத்தன் வந்து ஷூட் பண்ணிட்டு போயிட்டான். இங்க ட்ரெஸ் மாத்துறதையா? ஆமா. என்னையா சொல்றீங்க? ஆமாடா, அவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்தீங்க. சூட் அட ட்ரெஸ் மாத்துனதடா நாயே. நீங்க வந்து ஒருத்தர் போட்டோ எடுத்துட்டு போயிட்டா நான் கூட இப்படி எங்க தெரியாம கேமரா நித்யானந்தா எடுத்த மாதிரி எடுத்து விட்டாங்க. எடுத்துட்டு போறேன், அப்ப என்ன அதனால என்ன? ஏன்டா இன்றைக்கு ஏன்டா இப்போ ஆணுங்களும் பெண்களும் வந்து இங்க ஒரு பெரிய ஒரு மகான் இருந்தாரு தெரியுமா? மகான். அந்த மகான் வந்து வெளிநாட்டுல போய் அவர் எல்லாத்தையும் ஒரே நைட்ல கொண்டு விட்டாரு. ஆமா, எல்லாரும் செத்துருங்கன்னு ஒண்ணு எல்லா பேரும் செத்து போயிட்டாங்க. யார் அது? அந்த அவரு வடநாட்டுக்காரர். அவர் என்ன 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 மதம்? மதம் எல்லாம் இந்து மதம் தான். இந்து மதமா? அந்த கதையில விடக்கூடாது. நானும் படிச்சிருக்கேன். யாரு சொன்னா நான் உங்களுக்கு சொர்க்கத்தை காட்டுறேன், எல்லாரும் சாவும் கூடாதுன்னு செத்துட்டாங்க எல்லாரும். ஆமா, நான் பேரை சொல்லவா யாருன்னு? சொல்லு சொல்லு. ஏன்டா அது மத கலவரம் முடிஞ்சு போயிரா? மத கலவரம் மயிர் கலவரம் எல்லாம் வராது. அவன் தான் சொன்னான், அவன் வந்து ஆணும் பெண்ணு எல்லாம் அவன் ஆசிரமத்துக்கு போனாக்க எல்லாமே நிர்வாணமா தான் இருக்கணும். அது தெரியுமா உனக்கு? உங்களுக்கு ஆசையா இருந்திருக்கும் போல இங்க போறதுக்கு. அதுங்க நாங்க எல்லாம் ஆசைப்படல. அந்த 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 மாதிரி சிஸ்டம் தான் அந்த ஆள் வச்சிருந்தான். இங்க இந்தியாலயும் அப்படிதான் இருந்துச்சு, அமெரிக்கால சொல்லுவாரு. நான் எல்லாருக்கும் எடுத்துக்காட்டா இருக்கணும்னு நினைச்சேன், என்னையும் ஒருத்தர் எடுத்து காமிச்சிட்டான் அப்படின்னு. அது மாதிரி உங்களை எப்ப யார் எடுத்து காட்ட போறான்னு தெரியல. டெய்லி தான் நீ காட்டிக்கிட்டு இருக்கீல்ல. நான் நல்ல விதமால காட்டுறேன், நல்ல சட்டை பேண்டெல்லாம் போட்டு வெள்ள வெள்ளையன்னு. என்னைக்கு மாட்ட போறீங்களா பாத்துக்கிறேங்க. பாப்போம். சைக்காது. சைக்காதா? ஆமா, என்ன ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா சைக்க மாட்டேன். அப்படி சொன்னாயா? அப்புறம் நீங்க யாரோட இல்லீகலா பணம் வாங்குறது, இல்லீகலா பிசினஸ் பண்றது, அதுல சொல்றேன் நான். மாட்டிக்கிட்டீங்கன்னா ஓஹோ, தங்க கடத்தல், அது வந்து ஒன்றிய அரசு பாத்துக்கிறோம். நீங்க மாட்டுற இன்னைக்கா? நான் மாட்டுறேன். இன்னைக்கு 4ஆம் தேதி மாட்டிடுவீங்களா? மாட்டிடுவேன். 4ஆம் தேதி? ஆமா. மாட்டுவீங்களா மாட்ட மாட்டீங்களா? மாட்டிடுவேன். சரி சொல்லுங்க. நம்ம இன்னைக்கு பேசுறபடி 4ஆம் தேதி ஒரு வேளை மறுபடியும் திமுக ஆட்சி அமைக்குதுன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாடு என்னவாகும்? இன்னைக்கு இருக்கிறத காட்டிலும் இப்போ ஏற்கனவே நாங்கள் அரையும் குறையுமா நிறைய ஒர்க்குகள் வச்சுட்டோம். அரையும் குறையுமா இருக்கு, முடியாத வேலைகள். அரையும் குறையுமா இல்லை, எல்லாமே குறையாதான் இருக்கு. எல்லாம் நிவர்த்தி பண்ணிடுவோம். எப்படியா பண்ணுவீங்க? 5 வருஷம் பண்ணாத திரும்ப பண்ணிவிடுவீங்களா? நாங்க எந்த தைரியத்துல ஓட்டு கேட்டீங்க? 31க்கு முன்னாடி நாங்க வந்து இது வந்து தேனாரும் பாலாரும் ஓடலைனாலும் அவன் வீட்டுல வந்து வசதியான வாழ்க்கை வாழக்கூடிய அளவுக்கு மக்களை நாங்கள் உயர்த்தி விடுவோம். 31க்குள்ளயா? ஆமா. பண்ணிடுவீங்களா? அப்படி 100க்கு 100. தேனாரும் பாலாரும் ஓடலாட்டியும் ஏதோ ஒரு தண்ணின்னு ஓடும். தண்ணியும் ஓடும். அந்தந்த மக்களுடைய வயிற்று பசியை போக்கி அவருடைய தேவையை பூர்த்தி செய்து ஆட்சி பண்ணுவோம். நல்லா தான் இருக்க, பசிலாம் கிடையாது. அத எங்க ஆட்சியில தான் நல்லா இருக்கு. இல்ல 21 to 26 ரொம்ப பசியா இருக்கு. ஆமா, 21 to 26 பசி இல்ல, 26 to 31 பசி இருக்காது. ஏற்கனவே நாங்க வந்து அம்மா உணவு திறக்கல, கஞ்சி தொட்டி. எங்க ஆட்சியில கஞ்சி தொட்டியை திறக்கலடா, அறிவு கட்டவனே. ஜெயலலிதா ஆட்சியில கஞ்சி தொட்டி திறந்துச்சு, அம்மா உணவு வச்சுச்சு. அப்ப பிச்சைக்காரனாச்சு, எல்லா பையிலும் சோறு போடுறோன்னு கும்மி அடிச்சுக்கிட்டு ஆளுகளை பிச்சைக்காரத்தனம் இல்ல. அப்புறம் என்னடா இருக்கிற காசை வச்சு சாப்பிட்டுக்கலாம்னு. கஞ்சி தொட்டி எல்லாம் உனக்கு திறந்ததெல்லாம் உனக்கு தெரியாது, நீ பறந்துருக்கவே மாட்டேன். கஞ்சி நான் பறக்கல, இருந்தாலும் தெரியுமில்ல கஞ்சி தொட்டி திறந்து அங்க பாத்தீங்கன்னா ஒரு இது வச்சிருப்பாங்க ஒவ்வொரு தெரு. அன்றைக்கு சூழ்நிலை வேற, இன்றைக்கு சூழ்நிலை வேற. இன்னைக்கு எனக்கு கம்மி பண்ணுங்க, சீமான் சொல்லுவார் பாருங்க, உனக்கு நான் சம்பளம் 10,000 தான்டா தருவேன், ஆனா அதை செலவு பண்ணி காமிச்சிடறான். அந்த அளவுக்கு எல்லாமே மருத்துவம் இலவசம், கல்வி இலவசம், நீ பஸ் பேருந்து எல்லாமே உனக்கு மிக மிக குறைவானது தெரியும். இன்னைக்கு வரியை நீங்க கூட்டி 10 லட்சம் கடன் வாங்கி வச்சனாலதான் அன்றைக்கு எவ்வளவு ஒரு பான்ஸ் பவுடர் 3 ரூபாய்க்கு 4 ரூபாய்க்கு வித்தது இன்னைக்கு எவ்வளவு விற்குது? குறைஞ்சது 10 ரூபா, 7 ரூபா ஏறி போச்சு இப்ப 10 வருஷத்துக்குள்ள. அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க இந்த வரி வாங்கி கடனை வாங்கி வரியை எங்க தலையில தான் ஏத்துறீங்க. இந்த புரியா மக்களும் திரும்ப 1000 2000 ஓட்டை மாத்தி உங்களுக்கே குத்துது. என்னைக்கு தான் வழங்க போகுது இல்ல. தமிழ்நாடு அரசு வரி போடுற உரிமை கிடையாதுடா.
வரி போடுறது எல்லாம் ஒன்றிய அரசுடா. வாங்குறீங்களா இல்லையா? அந்த ஒன்றிய அரசு கடன் வாங்கி வச்சா வரி போடத்தையா செய்வான். அவன் ஒட்டுறேன் திருட்டு பையில போட ஏதாவது பேசாதடா. சரி, நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். நல்ல அரசுக்கு நல்ல ஒரு ஆட்சியர் யார் தெரியுமா? என்ன நம்ம எடுத்துக்காட்டு, 5 லட்சம் கோடி கடன் நீங்க ஆட்சிக்கு வரும்போது இன்னைக்கு அதை நீங்க 2 லட்சம் கோடி 1 லட்சம் கோடியா குறைச்சிட்டு போயிருந்தீங்கன்னா நீங்க நல்ல ஆட்சி நடத்துறீங்கன்னு அர்த்தம். அப்படியே 10 லட்சம் கோடியை மாத்தி வச்சுட்டு போறது நல்ல ஆட்சி இல்ல, அது கேடு கட்ட ஆட்சி. 2.25 லட்சம் கோடி வட்டி கட்டி இந்த நொட்டே பேசப்படாது இருந்துகிட்டு நான் வட்டி கட்டினேன்னு சும்மா இருந்துகிட்டு வட்டி கட்டினால இப்ப மச்ச காசு என்ன பண்ணீங்க? மத்த காசெல்லாம் காட்டுல ஆத்துல பாலாத்துல வெள்ளம் வந்துச்சு இல்ல, பாலாத்துல மணல் தான் கிடக்கு, அதையும் நீங்க கொள்ளையடிச்சு போயிட்டீங்க. பாலாத்துல எவனும் மணல் அள்ளக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்கோம். நீங்க யாரும் அள்ளக்கூடாது. உங்க செந்தில் பாலாஜி 12/5 இதே நாள் நினைவு இருக்கு. கரூர்ல பாலாறு ஓடுதான். சும்மா சொன்னாரா சொல்லலையா செந்தில் பாலாஜி? அவர் சொன்னாருன்னு நான் பார்த்தேனே. நீ பார்க்காதது என்னதான்டா இருக்கு? நான் பார்த்தேன். ஆட்சி நாங்க 12/5 ஏத்த உடனே 12:10 உள்ள விடுறா மாட்டு வண்டியா மணல் அள்ளிட்டு போடான்னு. மாட்டு வண்டியில மணல் அள்ளி பொழைச்சிருவாங்க. எங்க ஊர்ல மதுரையில தண்ணி போகுண்டா, இடுப்பு தண்ணி போகுண்டா. இடுப்பு தண்ணி இருக்கும். அந்த தண்ணியில இந்த இப்படி தட்டு வச்சிருப்பாங்க, அதை அப்படியே கோர்த்து அந்த மணல் தண்ணியை இருத்து அப்படியே அந்த மாட்டு வண்டியில கொட்டுவாங்க. அப்படியா? டயர் வண்டி வச்சிருப்பானுங்க, மாட்டு வண்டி. அந்த இதுல கொட்டிடுவாங்க. மொத்தம் 38 மணல் ஆத்துக்குள்ள வண்டியை நிப்பாட்டி அப்படி அரிச்சு அள்ளிடுவாங்க. ஆமா, அப்படி அள்ளிட்டு போய் மக்கள், ஏழை எளிய மக்கள் சாப்பிட்டு போட்டு. ஏழை எளிய மக்கள் கொண்டு போனா பிரச்சனை இல்லையா? நீங்க கொள்ளையா அடிச்சு லாரில ஏத்தி கொண்டு போய் விக்கிறீங்களே, அதான கொள்ளையா இருக்கு. நாங்க விக்கலப்பா, அரசு விக்குது. நீங்க தான் விக்கிறீங்க. அரசு தான்டா விக்குது. வரி கட்டு பணம் வாங்க. சரி, உங்க அனுபவத்தை சொல்லுங்க. எனக்குலாம் நிறைய தெரியுது. நீங்க பண்ற அட்டூழியம், அநியாயம், முள்ள மாதிரி தானே, முடிச்ச வைக்கத்தானே, எல்லாமே எனக்கு கணக்கு தெரியுது. அதை எப்படி மக்கள் கொண்டு போய் காட்டுறேன்னு தெரியல. உங்களை வேலைகிட்ட கேட்ட நீங்க பொய்யா பேசுறீங்களா? அப்போ கோவம் வருது, பிளட் பிரஷர் அதிகமா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? நான் தூக்கி போட்டு உன்னை மிதிச்சா சரியா வந்துடும். எனக்கு என்ன பண்றேன்னு கேட்டேன். யார் தூக்கி போட்டு மிதிக்கிறது? நான் தான் மிதிக்கணும். என்னை நானே மிதிச்சுக்கிறேன். நான் மிதிக்கிறேன். அப்பதானே உனக்கு அந்த இது இறங்கி வேகம் அடங்கும். என்ன மிதிச்சிருவீங்க? என்ன மாதிரி லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க, எப்படி மிதிப்பீங்க? அதெல்லாம் அந்தந்த வீட்டுல அவங்க ஆத்தாப்பேன் அவன் பொண்டாட்டியை விட்டு மிதிக்க விட வேண்டியதுதான். அவங்களுமே அந்த கேள்வியை கேட்கறாங்களே. அவங்கள நீ மிதி, மாறி மாறி மிதிச்சுக்கிட்டே மிதிச்சுக்கோங்க. இல்ல, எனக்கு புரியல. சும்மா இருங்கடா. எங்க ஆட்சியை குறை நான் கேட்கிறேன். 2வது முறை ஆட்சி அமைக்கணும்னா நீங்க செஞ்ச நல்லதை சொல்லி ஓட்டு கேட்கணும். நல்லதை சொல்லி தான் நாங்க ஓட்டு கேட்டோம். எங்க கேட்டீங்க? என்ன கேட்டோம்? 1000 கொடுத்தீங்க, 2000 கொடுத்தீங்க, அப்புறம் 5000 கொடுத்தோம், அப்புறம் என்ன சொல்றீங்க? 8000 கூப்பன் தர. இதைத்தானே சொன்னீங்க. நான் நல்லது செஞ்சேன்னு என்ன சொல்லி ஓட்டு கேட்டீங்க? நான் கரெக்டா சொல்லுங்க அப்பா. நான் இதை பண்ணணும்பா அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்லுங்க. 1000 கொடுத்தோம், அடுத்து 2000 தர போறோம், உனக்கு நான் கோடை முடிவுரை சேர்த்து மொத்தம் 5000 காசு தாரேன், அடுத்து நீ ஆட்சிக்கு வந்தோடனே 8000 ரூபாய் கூப்பன் தாரேன். இதை சொன்னீங்களே தவிர நான் இது வரைக்கும் நல்லது செஞ்சேன், இவ்வளவுக்கு டாஸ்மாக நான் எண்ணிக்கையை குறைச்சேன், இவ்வளவு மணல் கடத்தல் மலை கொள்ளையடிக்கிறத நான் குறைச்சேன், நடக்க சொன்னீங்களா? மணல் எல்லாம் இன்னைக்கும் கேரளாவுக்கு மலையை வெட்டி வெட்டி எடுத்து தான் போறாங்க. மலையை வெட்டி. அப்புறம் எதுக்கு மனோ தங்கராஜ் திரும்ப சீட்டு கொடுக்கல சொல்லுங்க? மனோ தங்கராஜ் அவன் என்ன தப்பு பண்ணிருப்பான், அதனால கொடுத்துருக்கான். திமுக காரர் தானே தப்பு. அவருக்கு என்ன தண்டனை கொடுத்தீங்க? ஐயா தப்பு பண்ண சீட்டு கொடுக்கல, என்ன தண்டனை கொடுத்தீங்க? அவர் கொள்ளை அடிச்சார் தானே, அதை கோர்ட்ல இல்ல கொடுக்கணும். நீங்க என்ன பண்ணீங்க? நாங்க தான் கட்சியில இருந்து நீக்கிட்டோம்ல. கட்சியில இருந்து நீக்கலையே. அதே கட்சியில இருந்து நீக்கிட்டோம்னா எம்எல்ஏ பொறுப்பு கொடுக்கல இல்ல. அப்ப தப்பு பண்ணிருக்காருல்ல அவரு. தப்பு பண்ணாரா பண்ணலான்னு தெரியாது. அப்புறம் ஏன் கொடுக்கல சீட்டு? அது எங்க தலைவர்கிட்ட கேளு. கரெக்டா பேசணும். என்ன சீட்டு கொடுக்கல, தப்பு பண்ணாருன்னு சொல்றீங்க. அப்ப தப்பு பண்ணதுக்கு என்ன தண்டனை? அவர் என்ன பண்ணாருன்னு சொல்லுங்க. இதே மனோ தங்கராஜா நீக்க அமைச்சர் பொறுப்புல இருந்து நீக்கணும். அடுத்த 1 வருஷம் கழிச்சு திரும்ப அமைச்சர் கொடுத்தோம். அவர் ஏன் நீக்குனீங்க, அப்புறம் ஏன் திரும்ப கொடுத்தீங்க? அதே மாதிரி கேட்ட கேள்விக்கு பதில் இல்லடா. ஐயா பதில் சொல்லிட்டு போங்க. அது உண்மை தெரிஞ்சிச்சு, அவர் தப்பு பண்ணலைன்னா இப்ப கொடுத்தோம். இப்பயும் தப்பு பண்ணலைன்னு தெரியுதா? ஆனா தப்பு பண்ணிருக்காருன்னு தான சீட்டு கொடுக்கல நீங்க? இல்ல அது என்ன காரணம்னா ஒரே ஐயா இந்தாங்க சீப்பு எல்லாம் நீ சீவிக்கிட்டு பேசுங்க. எதுக்கு? எனக்கு தான் வழுக்கு மண்டை ஆகி அதே கொடுக்குறேன். இல்ல வேணாம். தெரியுது இல்ல, இல்லன்னா சிவ கூடாதுன்னு தெரியுது இல்ல, பொய்ன்னு தெரியுது, ஃப்ராடுன்னு தெரியுது, திரும்பவும் முட்டு கொடுத்துட்டே இருக்கீங்களா? ஏன்? என்னடா முட்டு கொடுக்குறோம்? என்ன முட்டு கொடுக்குறோம்? இல்லாத பத்திலாம் பேசக்கூடாது. ஆமா, உனக்கு தான் தொங்குது இல்ல, எனக்கு தொங்குது, நான் பேசுறேன். நீ இப்ப போற போக்க பார்த்தா அப்படியே ஆஞ்சநேயர் மாதிரி உடம்பு பூரா மயிராயிரும் போல. பாத்தீங்களா? ஆஞ்சநேயர் மாதிரி வந்து வர வாங்கிட்டு போங்க. வா வாங்கிடலாம்ப்பா. 4ஆம் தேதி வரேன் தர்றேன். வரத்தை கொடுக்கவே வருவேன் 4ஆம் தேதி. உங்களை 4ஆம் தேதி ரெடியா இருங்க, எங்க ஓடி போயிடக்கூடாது. நாங்க என்னத்துக்குடா போறோம்? இங்க பாரு, ஆபீஸ் சாத்திட்டு ஓடுறது, இங்க பாரு, முக்கால போட்டுக்கிட்டு அவன் நம்மளை விரட்டி வர்றானான்னு பாரு. அப்படிலாம் கேட்கக்கூடாது. சுனாமியே வந்தாலும் ஸ்விம்மிங் போடுவீங்க. நான் ஸ்விம்மிங் போட மாட்டேன். நான் பாட்டு அமைதியாக தான் உட்காந்துட்டு இருப்போம். எங்க வீட்டுல எங்களுக்கு எல்லாருக்கும் நாங்க தைரியம் முடிவு பண்ணிட்டீங்க. இப்ப விஜயா எடப்பாடியானு
எடப்பாடி வந்தா எங்களுக்கு என்ன, விஜய் வந்தா எங்களுக்கு என்ன, யார் வந்தா விஜய் வந்தாலும் நீங்க காலி, நீங்க பேசின பேச்சுக்கு டிவி கேக்கு புது அர்த்தம் சொன்னீங்கல்ல. திரிஷா, விஜய், கீர்த்தி சுரேஷ் ஆமா கொண்ட போட்டு உங்களை செய்ய போறாங்க பாத்துக்கங்க. ஏண்டா ஆனான ஆளுக எங்கள் அரசு வந்து குண்டாசு போட்டதாகவே குண்டாசு காலி பண்ணிட்டு நீதிமன்றம் தப்புன்னு சொல்லி எங்க ஏர்போர்ட் மூர்த்தியும் வந்துட்டாரு. அவர் பக்கம் உண்மை இருந்தது, நேர்மையா இருந்தது, வந்துட்டாரு. நீங்க பண்ணது அம்பிட்டு ஃப்ராடு தரல. நாங்க ஃப்ராடு, நீ தான் பாத்துருக்க. அவரெல்லாம் பண்ண பாவம் உங்களை சும்மா விடுமா? யோசிச்சு பாருங்க. யாரு? அதான் ஏர்போர்ட் மூர்த்தி சார சும்மா அக்கடான்னு போனவர் வம்புழுக்க வச்சு அவரை கடைசியாக குண்டாஸ் போட்டு உள்ளே உட்கார வச்சு எத்தனை மாத காலங்களில் உள்ளே உட்காந்து அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு எவ்வளோ சிரமப்பட்டு வெளில வந்திருப்பாரு. அவர் மனசு அறிஞ்சு அந்த பாவம் உங்களை சும்மா விடுமா? நீங்க பண்ண பாவம் எவ்வளவு தெரியுமா? யார் பண்ண பாவம்? ஒவ்வொரு குடும்பம் விடக்கூடிய கண்ணீர் இந்த உலகத்துல மிகப்பெரிய ஆயுதம் கண்ணீர் தான். அந்த கண்ணீருக்கு பதில் சொல்லி யாரும் பாத்துக்கோ. என்ன பாத்துக்குவோம்? 4ஆம் தேதி தெரியும்ல? தெரியும். என்ன தெரியும்? சரி, 4ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சிருச்சுன்னா நீ ஐயா வந்து மொட்டை போட்டுக்குருவாரு. நீ மொட்டை போட்டுக்கோ. நீங்க மொட்டை போடுறீங்க. நான் தோத்து போயிட்டு நான் மொட்டை போட்டுக்கிறேன். திமுக ஆட்சி அமைச்சு பேச்சு மாறாத. திமுக ஆட்சி அமைச்சிட்டா நீங்க கள்ள ஓட்டு போடுறீங்கன்னா நான் என்ன பண்றது? போடா. உங்க நம்பி பெட்டு கூட கட்ட முடியல. கேம்னா கேமாவா? இது கேம் இல்லையா? இது வந்து இது மாதிரிலாம் இருக்குது. எது மாதிரியா இருக்குது? சூதாட்டா மங்காத்தா மாதிரிலாம் இருக்குது. இங்க பாரு, நான் மொட்டைங்கிறது கூட வேணாம்டா. ஜஸ்ட் ஒரு 1 லட்சம் வச்சுக்கலாம்டா. அவ்வளோதான் என்கிட்ட இல்லையா? நீங்க பெரிய பணக்காரரு, மாசம் திமுக காசு வரும், பெட்டி வரேன். நான் அப்படியா? சொல்லுங்க. என் நிலைமை யோசிச்சு பாருங்க. நான் சாதாரண ஒரு மீடியா பர்சன், அப்படியே உண்மைகளை கொண்டு மக்கள்கிட்ட கொடுக்குறாள். நான் ஜஸ்ட் ஒரு போஸ்ட் மேன், அவ்வளோதான். ஆனா நீங்க அப்படியா? திமுக இருந்து பெட்டி வர்றது நீ தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தியா? உள்ள வரும்போது அந்த பெட்டி சூரியன் போட்டு பெட்டி ஒன்று இருந்துச்சு. பெட்டி வந்துச்சு. அந்த பெட்டியை திறந்து பார்த்தியா என்ன இருந்துச்சுன்னு? என்ன இருந்துச்சு பாரு. ஏதோ இலையா இருந்துச்சு. இலையா இந்த இது இருந்துச்சா? என்னது? அதான் அது பேரு வேற. சும்மா இந்த கதையெல்லாம் பேசுங்க. இல்ல இந்த கதையெல்லாம் நீ சொல்ற இது எனக்கு புரியலப்பா. நான் எதுக்கு போய் பெட்டி வாங்கணும்? உங்களை மாதிரி திமுகவுக்கு யார் மட்டும் கொடுக்குறா தமிழ்நாட்டுல? நேற்று ஒருத்தர் அன்னைக்கு என்னடா அப்படித்தான் ஐடியில் ஆகுறப்ப சோத்துல உப்பு எடுத்து திங்கிறாரா? எனக்கு படக்குன்னு துப்பிப்பிட்டே சோத்தை கீழே. என்னடா இப்படி கேட்குறாப்லே அப்படின்னு. அப்புறம் சரி நம்ம தான் ஐடியில் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ திரும்ப சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஐடியில் வேலை பார்க்குறவங்களுக்கு எப்படி இருந்திருக்க யோசிச்சு பாருங்க. சோத்துல உப்பு எடுத்தீங்கன்னு கேட்குறாப்புல. என் கலைஞர் இல்லைன்னா இங்கே வந்து ஐடியில் ஒன்று வேலை பார்த்துருக்க மாட்டேன். நான் கம்ப்யூட்டர் தொட்டே பார்த்தேன். முதல்ல என்னையெல்லாம் கம்ப்யூட்டர் தொட்டு பார்க்க வச்சது அந்த அம்மா ஜெயலலிதா. அவங்க சொல்லலாம், அதை கூட ரைட்டு ஏற்றுக்கிறேன். நீங்க என்ன சாதனை பண்ணீங்கன்னு ஐடியில் இருக்க எப்படி சோத்துல உப்பு எடுத்தீங்க இருக்கேன். ஜெயலலிதா காலத்தில் எங்கடா கம்ப்யூட்டர்? ஆமாய்யா, நான் 11th 12th படிக்கும்போது முதல் லேப்டாப்பை கொடுத்தது அந்த அம்மா தான். அது ஏண்டா இங்க வந்து கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனியை கேட்கறது. சாஃப்ட்வேர் கம்பெனி எதுவா இருந்தாலும் முதல்ல லேப்டாப் கம்ப்யூட்டர் தொட்டு பார்த்தாதான் அதுல போகவே முடியும். அது என்ன நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடியே நாங்க இங்க சரி என்ன பண்ணீங்க? இங்க பாரு என்ன பண்ணுனீங்க? என்ன பண்ணல சொல்லுங்க. என்ன பண்ணீங்க? அவர் சொல்றாப்லையே செந்தில் வேலன்னு நீ சோத்துல ஒப்பு எடுத்தீங்கன்னு ஐடில அவரை பார்த்து கேட்கறாப்லையே ஓட்டு போடுறது தனி உரிமை. அவன் எவருக்காலும் ஓட்டு போடுவேன். நீ கொடுத்ததுக்காக உனக்கு தான் நொட்டணுமா? என்ன குடும்ப ஆட்சி நடத்துறீங்களா? தூக்கி உங்களுக்கே ஓட்ட நொட்டுறதுக்கு சோத்துல உப்பு எடுத்தீங்க. நீங்க ஏதோ என்ன போடுத்தீங்க? சோத்துல உப்பு தான் போடுத்தீங்க. நீங்க பேசுங்க. மானம் கெட்டப்பல, மரியாதை கெட்டப்பல. யார் அவரை பார்த்து யார ஒன்னே தாண்டா சொல்றேன். அறிவு கெட்டவனே. எங்க கலைஞருடைய ஆட்சியில தாண்டா இங்க முத சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கொண்டு வந்ததே நாங்க தான். இந்த பேச்செல்லாம் பேசக்கூடாது. முதல்ல ஐயா முதல்ல இந்த பெருமைக்கு நீங்க ஆளு கிடையாது. வி ராமன் ஒருத்தர் இருக்காப்புல, தமிழ்நாட்டுக்காரரு. சரிங்களா? முதல்ல அவர் தான் இந்த ஐடி சம்பந்தமா படிச்சுட்டு அமெரிக்காவில் வேலை பார்த்துட்டு என்ன தாய்நாடுக்கு திரும்ப போகணும்னு அந்த வேலையை விட்டுட்டு இங்க வந்து முதல் வெறும் 20-25 பேரை வச்சு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாரு. அப்பவே எம்சிஏன்னு ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது அவர், ஒரு தமிழ்நாட்டுக்காரர். அவர் எடுத்துக்கிட்டாங்க. நானும் 82லயே நான் வந்து மதுரையில ஜிகேபி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி MBA நான் ஆரம்பிச்சேன்டா. அப்பதான்டா முத கலர் கம்ப்யூட்டரே வந்தது. பெண்டியம் 131 முதல்ல பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இந்த கணினி படிப்பை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சவர் அந்த ராமர்ன்றவர். அவர் சொல்லலாம் நீங்க என்ன சாதனை பண்ணீங்க? உடனே நாங்க தான் கம்ப்யூட்டர் கொண்டு வந்த நாங்க தான். சரி ஒரே நிமிஷம் காலேஜ்ல இங்க பாருங்க கேள்வி பதில் பேசு. கேள்வி நான் கேட்கணுமா நீங்க கேட்கணுமா? யாரு கேள்வி கேட்கணும்? நான் கேள்வி தான் கேட்பேன். நீங்க தான் பதில். ஆமா கேள்வி கேட்பேன். நான் கேட்கிற கேள்வி கட்னிங்க எல்லாம் கொண்டு வந்து ஐடி கம்பெனியை கொண்டு வந்து சொன்னீங்கல்ல, யாரோட வரி பணம்? யாரோட வரி? மக்களோட வரி பணம் தானே. ஆமா எங்களோட காசு தானே. செய்யணும் இல்ல? என்ன செய்யணும்? என்ன நொட்டணும்? செஞ்சப்பனா அரசு செஞ்சு போகணும். நாங்க தான் பண்ணணும். அதனால நீ சோத்துல போட்டு திங்கிறியான்னு கேட்டா எவன்டா கேட்டான்? உங்க செந்தில் வேணும் பத்திரிக்கையில செய்தி தொடர்பாளர்னு திமுகவுல. அது அந்தால ஏதோ நான் திமுகவின் அண்டான்னு சொல்லுவாப்ல. ஏதாவது ஒரு ஆத்திரத்துல பேசியிருப்பாரு. ஆத்திரத்துல இங்க பாரு இதெல்லாம் பேச்சு
பேச்சா? இங்க பாரு, இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு வந்து சாஃப்ட்வேர் தொழில் டெவலப் ஆகியிருக்கு. யார் காரணம்? அவன் உழைச்சா, அவன் படிச்சா, வேலைக்கு போறான். அதெல்லாம் படிச்சோம் நொட்டினேன். படிக்கிறதுக்கே காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸை கொண்டுட்டு வந்ததே எங்க முதலமைச்சர் கலைஞர் ஆட்சி காலத்துல தான். டேய், நான் காலேஜ் செக்ரட்டரி தெரியுமா? டேய், பில் கேட்ஸ் யாருன்னு தெரியுமா? பில் கேட்ஸ் இங்க வந்துட்டு ஹைதராபாத் அவர் சாப்பிடும்போது விக்கி கிட்ஸ் யார் ஆட்சி காலத்துல இங்க கூட்டு வந்தது? அத தய சொல்றேன். சாப்பிடும்போது விக்கி கிட்ஸ் மானம் கட்டவள மரியாதை அவர்க்கே விக்கி கிட்ஸாமியா? ஆமா. சும்மா என்ன நீ அறிவு கட்டது? என்ன கலைஞர் கொண்டு வந்ததுக்காக? கலைஞர் இங்க பாரு, கலைஞருடைய ஆட்சி. அதனால இன்னைக்கு 10 லட்சம் பேர் வேலை பாக்குறான்டா. கலைஞர் இல்லாட்டி வேலை பார்ப்பாயா? வேலை பார்ப்பேன், எங்க பொண்டாட்டிட்டு போய் வேலை பார்ப்பேன். அறிவு கட்ட இதெல்லாம் பேச்சா? என்ன மானம் கட்ட போயில? என்னடா பேசுற? நான் என்ன தப்பா பேசுனேன்? என்ன தப்பா பேசுற? நான் தெளிவா கேக்குறேன். கலைஞர் கொண்டு வந்ததுக்காக அவன் ஜோத்துல போட்டு திங்க முடியாம இருக்க முடியுமா? நீ அவன் ஐடி வேலை பார்க்கறவங்க உட்கார்ந்து வேடிக்கை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. உட்கார்ந்து ஒருத்தராச்சும் திமுக பேசுறாங்களா எனக்கு கேள்வி கேட்க முடியல. பாரு, ஐடில வேலை பார்க்கறது ஐயா, ஓட்டு போற தனி உரிமையா இல்லையா? அதெல்லாம் நான் வந்து அதெல்லாம் சும்மா அதுக்கு நீங்க கலைஞர் வந்தனாலதான் தமிழ்நாட்டுக்கு ஒரு நிமிஷம் இருங்களேன், பக்கத்துல இருக்க ஆந்திரா இன்னைக்கு எந்த லெவல்ல போயிட்டு இருக்கு தெரியுமா? ஒட்டுமொத்த ஐடி துறையும் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு கண்ட்ரோல்ல வந்துகிட்டு இருக்கு. நீங்க என்ன நோட்டு நீங்க இது வரைக்கும் சொல்லுங்க பாப்பா. அவர் இங்க பக்காவால செட் பண்றாரு. சும்மா கலைஞர் கொண்டு வந்தாரு. கலைஞர் கொண்டு வந்தாரு. இங்க பாரு, கொண்டுட்டு வந்தது கொண்டு வந்தது சொல்றதை கேளுங்க. அதுக்கப்புறம் ஆந்திரா. புரிஞ்சுக்கோ, நீங்க புரிஞ்சுக்கங்க. முதல்லன்னு சொல்லாம இன்னைக்கு என்ன கரண்ட்லன்னு பேசுங்க. இன்னைக்குமே நம்ம தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுமைக்கு எல்லா மாவட்ட தலைநகரங்கள்லயும் இன்றைக்கு சாஃப்ட்வேர் காரிடோர் எல்லா இடங்கள்லயும் இன்னைக்கு நம்ம தான் கட்டி வச்சிருக்கோம். எல்லா இடத்தையும் யாரு கட்டி வச்சிருக்கா? எங்க அரசு கட்டி இருக்கு. நம்ம அரசு கட்டி இருக்கு. எங்க அரசு கட்டி? நம்ம அரசு தமிழ்நாட்டு மக்களின் வரிப்பணத்தில் தமிழ்நாடு அரசு அதான் நம்ம அரசு கட்டி இருக்கு. எடுத்துக்க செய்யணும் இல்லடா. தங்க நாற்கரை சாலை திட்டம்னு கொண்டு வந்தாரு வாஜ்பாய் ஐயா. அதுக்கப்புறம் இப்ப இங்க கொண்டுட்டு வந்துட்டு உடனே ரோடு டாக்ஸ் வாங்குற, அப்புறம் இன்சூரன்ஸ் வாங்குற, அதுக்கப்புறம் இவ்வளவு வாங்கிட்டு டோல் கேட் போட்டு அதுவும் கொள்ளையடிக்கிறீங்க. கொள்ளைக்கார பயிலுலா சம்பந்தம் என்ன சம்பந்தம் இல்லாம கலைஞருக்கு கிரெடிட் வேணுமா? எடுத்துக்கங்க. செஞ்சீங்களா? ஆமா, நாங்க செஞ்சோங்க. சரி, ஓகே, நாங்க கிளாப் பண்றோம், வரவேற்கிறோம். அதுக்குன்னு வந்திருந்துக்கிட்டு நீங்க செஞ்சதை நாங்க என்னைக்குமே இல்ல, அவர் அப்படி செய்யவே சொல்ல கிடையாது. அதுக்காக நான் வந்து ஒட்டுமொத்த மாதிரி பேச மாட்டேன். கலைஞர் சில நல்லது பண்ணாரா? பண்ணாரு, நான் கிளாப் பண்றேன், வரவேற்கிறேன். அதுக்காக கலைஞர் தான் உங்களுக்கு இந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாரு. நீ அவர் கோட்டு போடா மத்த ஆளுகளுக்கு போடுறியே, சோத்துல உப்பு போட்டு திங்கிறியான்னு கேட்டா இது என்ன கேள்வி? சரி, ஏதோ அந்த தம்பி தெரியும். நானும் திரும்ப கேட்கிறேன். அப்புறம் நல்லா நான் ரொம்ப மோசமா கேட்டு போடுவேன். இப்படி கேட்டா என்ன யோசிச்சு பாருங்க. இங்க பாரு, சாஃப்ட்வேர்ல வேலை பார்க்கறவன்னா அந்த காலத்துல நம்ம ஆரம்பிச்சோம். அதெல்லாம் பேசக்கூடாது. அவன் தனி உரிமை ஓட்டு போடுறது, அது தனி உரிமை. அதெல்லாம் ஒன்னே வந்து நீ எங்களுக்கு தான் போடணும்னு கத்திய காட்டி மறுக்க முடியும். அப்படிதான் சொல்றீங்க. அதெல்லாம் நான் விரட்டுறீங்க, கல்ல விட்டு எறியறீங்க, புள்ளதாச்சி தூக்கி போட்டு உதைக்கிறீங்க, அடிக்கிறீங்க. மத்த கட்சிக்காரனே உள்ளே வர விட மாட்டீங்க, பிஎல்ஓ அடிக்கிறீங்க. என்னென்ன அட்டகாசம் பண்றீங்க? இது என்ன ஜனநாயகனால என்னது? இந்த மாதிரி எல்லாம் பேசுனீங்கன்னா பிஞ்சு போயிடும். நான் பேசல, மக்களுடைய மக்கள் பேசுவாங்க. மக்கள் சரி, முதலமைச்சருக்கு அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கு? 40,000 10,000 10,000 சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். பாக்கெட்ல 10,000. இப்போ கொடைக்கானல் போயிட்டு வந்தார்ல, இப்போ தங்கியிருக்க ஹோட்டலுடைய பில்லு பார்த்தீங்கன்னா 20,000 ஒரு நாளைக்கு வாடகை. 4 நாள் தங்கியிருக்காரு. 80,000 வந்திருக்கு. 10,000 கொடுத்துட்டாராம். இன்னும் 70,000 பாக்கி வச்சுட்டு வந்திருக்காரு. அது பாக்கி வச்சுட்டு வந்தாலும் அது அவருடைய பேரன் கட்டிடுவோம். பேரன் கட்டுவாரா? ஆமாம், அவரு தான் தொழில் பண்ணிட்டு இருக்காருல்ல. அப்போ எனக்கு அப்போ கட்டணம் தருவாங்களா? ஏன் தரும்? நான் 10 நாள் தங்கிட்டு அப்புறம் என் பேரை வந்து கட்ட வந்துடலாமா? அப்படியெல்லாம் வர முடியாது. ஏன்னா அவருக்கு மட்டும் பேரன் கட்டுவார். அது அவங்க வந்து சரி, நம்பிக்கை தான். அவங்க கட்டுவாங்க. என்ன நம்பிக்கை? கட்டுவாங்கங்கிற நம்பிக்கை. 10,000 செலவு பண்ணிட்டாரு ஸ்டாலின். இப்போ காசு எல்லாமே இருக்காரு அவரு. அவர்கிட்ட இருக்கா இல்லையாங்கிறத பற்றி நமக்கு ஒன்றும் அது அக்கறை. நீங்கள் கொஞ்சம் கொடுத்துட்டு வாங்களேன். நாங்கள் தேவைப்பட்டா கேட்டால் நாங்கள் கொடுப்போம். அவ்வளவுக்கு பணக்காரரா நீங்கள்? ஆமாம் ஆமாம், ஸ்டாலினுக்கே பணம் கொடுக்குற அளவுக்கு. கேட்டால் கொடுப்பதான் செய்வான். டே, நான் பிச்சை எடுத்து கூட கொடுப்பேன்டா. அதை பற்றி உனக்கு என்னடா கவலை? அதே எடுப்பீங்களே. அப்புறம் என்ன? அதான் நல்லா எடுப்பீங்களே. அப்புறம் என்ன? விடு. மாமனார்கிட்ட 10,000, மருமையை 2 கோடி ரூபா ஆச்சு கட்டியிருக்காரு. ஆமாம், சொல்லுங்க, கதை சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்காரனை எந்த அளவுக்கு முட்டாளாக்க முடியுமோ அந்த அளவுக்கு முட்டாளாங்க. கொஞ்சமாச்சும் யோசிக்கிறீங்க. உங்களா என்னத்த சொல்றேன்னு தெரியல எனக்கு. மானம் கட்டு, மரியாதை கட்டு, பச்சையா போய் சொல்றான்னு தெரியுது, கொள்ளையடிக்கிறான்னு தெரியுது. என்கிட்ட 10,000 தான் இருக்குன்றாங்க. ஒரு பக்கம் அக்கௌண்ட்ல 40,000 தான் இருக்குன்றாங்க. ஆனால் வர்ற காரு, போற ஹோட்டல், சாப்பிட்ற சாப்பாடு முடியல. ஏய் லூசு பழைய ஒரு சிஎம் காருக்கு வந்து பெட்ரோல் போடுறது, ஐயா சிஎம் கார் அரசு செலவுடா. அறிவு கட்டவனே, அதெல்லாம் அரசு செலவு ஏற்றுறோம். டிரைவர் சம்பளம்,
அதுக்கு டீசல் போடுறது, பெட்ரோலோ டீசல் போடுறது, அவர் எங்கே போய் தங்குறாரோ அங்கே தங்குறதுக்கு வந்து அந்த பில்லு இதெல்லாம் இதெல்லாம் தெரியாம வந்து உட்காந்துருக்கேன். எது இதெல்லாம் தெரியாம வந்து இங்கே உட்காந்துருக்கேன். தெரியாம உட்காந்துருப்பேன். கேட்குறேன். இல்லை சிஎம்க்கு ரைட்டு. புதுக்கோட்டைக்காரர் தானடா. புதுக்கோட்டைக்காரங்களுக்கு என்ன தெரியும்? எல்லாமே தெரியும். அதான் ரகுபதி கிட்ட கேட்டு சொல்கிறேன். எல்லாம் இந்த பையன் இந்த மாதிரி சிம்பி பேசுகிறான், கொஞ்சம் கவனிச்சு விடுங்கன்னு சொல்கிறேன். அவருக்கு எனக்கு போய் சண்டை இழுத்து விடுறீங்க. அப்போ ஆமாம், அப்படின்னா புதுக்கோட்டைக்காரங்க பூரா அப்படி தானே பேசுறீங்க. ஏன் புதுக்கோட்டைனா பேசக்கூடாதா? ஆமாம், நீங்கள் நல்லா பலாப்பழத்தை தின்னுபுட்டு ஆமாய்யா, ஆலங்குடிகளில் மா பலா வாழை மூன்றும் பக்கா விளையுது, நல்லா சாப்பிட்றான், உழைக்கிறான். அதான் முக்கனியே சாப்பிட்றீங்க. ஆமாம், முக்கி பேசுற. முக்கனியை சாப்பிட்டு நான் ஏன் முக்கி பேசுறீங்க? நல்லா மூர்க்கத்தனமா பேசுவேன். நல்லா மூக்கு உடைக்க பேசுவேன். அவங்க நீங்க பண்ற அநியாயத்தெல்லாம் புட்டு வைப்பேன். ஆமாம் என்ன? ஆமாம், நீ என்ன வேணாலும் பண்ணுவீங்கப்பா. ரவுடி கூட்டம்டா எல்லாம். தாவேகா அல்லது பிஜேபி, அதிமுக கூட சப்போர்ட் பெட்டர். அதிமுக வரவாறுல இப்ப தாவேகா ரவுடி ஆயிருச்சு, பாஜக ரவுடி ஆயிருச்சு. ரவுடி நீங்களாம். நாங்க ஐயா ஆக்காட்டுங்க. விரல வைக்கிறேன், கடிக்கிறீங்க. விரல வச்சா கடிக்கும். கடிச்சு விடுவீங்கல்ல? அப்ப ரவுடி தானே நீங்க? விரல வச்சாண்டா யார் வாய்க்குள்ள விரல வச்சா கடிக்காம அப்புறம் என்ன சும்புவாங்க? ஐயா, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஓனர் சொல்ற வரைக்கும் சிங்கமாவே புலியாவே இருந்தாலும் பாத்தீங்க கடிக்கக்கூடாது. விரல் வச்சா ஓனர் சொன்னாதான் கடிக்குமா? ஆமாம். நீங்க எப்படி கடிக்க முடியும்? ஆமாம், நேற்று கூட நான் கனவு. உங்களுக்கு உங்க ஓனர் சொன்னாதானே கடிக்க முடியும். நீங்க ஆமாம் என்ன கனவு கண்டீங்களா? ஆமாம், சிங்கம் வளர்க்குறதா கனவு கண்டேன். சிங்கமே சிங்கத்தை வளர்க்குதா? ஆமாம் ஆமாம். சிரிப்பு வருது உங்களை சிங்கம். அதுக்கு இதில் நிறைய டிபார்ட்மெண்ட்ல இது வாங்கணுமா சிங்கம் வளர்க்குறதுக்கா? ஆமாம் ஆமாம். நம்ம இருக்க நிலைமைக்கு இப்போ சிங்கம் தேவைதானா? பேரை ரொம்ப ஆசைப்படுறான் சிங்கம் வளர்க்குறதுக்கா? சிங்கமாவது இல்லைன்னா புலியாவது வளர்க்கணும் அப்படின்னா. என் கரடி கொண்டு வாங்கி வேணாண்டா, சிங்கமாவது கொஞ்சம் நேர்மையா நடந்துக்கிறோம். புலி வந்து அசந்தா ஆளை சாப்பிட்டு விடும்டா. புலியை பார்த்து புலி அப்படிலாம் பண்ணாதே. புலி தான் பண்ணும். புலி விடுதலைக்காக ஓடி தெரியும். இல்லை இல்லை, சிங்கம் சிங்கம் நல்ல மிருகமா? மனிதர்களுக்கு இருக்க குணம் அதுகிட்ட இருக்கும். சிங்கத்துக்கிட்டயா? எப்போ பழகுனீங்க? நான் அதுக்கிட்ட ஏற்கனவே 2-3 தடவை சர்க்கஸில் போய் பார்த்து அதோட பழகி அதுக்கு பிஸ்கட் எல்லாம் கொடுத்து. சிங்கத்துக்கு பிஸ்கட் கொடுத்தீங்களா? என்ன பிஸ்கட்? பார்லிஜியா இதுவா? பிஸ்கட்டுன்னு சொன்னால் மாமிசம். அந்த பிஸ்கட்னா மாமிசமா? சிங்கத்துக்கிட்ட கொடுத்துருக்கீங்க. சிங்கம் வளர்க்க போறீங்க. சிங்கம் வளர்த்து என்ன பண்ண குட்டி கிடைச்சா சொல்லு. சிங்க குட்டியா? நான் ஜெயிலுக்கு போகணும், அதை வாங்கி கொடுத்துட்டேன் உங்கள்கிட்ட. ஜெயிலுக்கு முறைப்படி தானே. படிச்சிருக்கீங்களா படிக்கலையா? ரிக்கார்டடா வாங்கி வீட்டுக்குலாம் வளர்க்க முடியாது. அதுக்குன்னு இடம் வாங்கி கிரவுண்ட் இடம் எதுக்கு? எங்கள்கிட்ட தான் எத்தனை இது இருக்கு. நிறைய இடம் இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. அங்கே கொண்டு போய் வச்சு ரைடு வரப்போது பார்த்துருந்துக்கிறேங்க. நீ வேற ரைடு மே 4ஆம் தேதி சந்திப்பான். மே 4ஆம் தேதி என்ன ரிசல்ட்டுன்னு பார்த்துக்கிட்டு இங்கிட்டு வந்தா நான் அங்கிட்டு வந்துடுறேன். ஒருவேளை அங்கிட்டு வந்தா நீங்க எங்கிட்டு வந்துடுங்க. எப்படி? நான் வந்து இங்க பாரு ஐயா, எடுத்த முடிவு விஜய் பிரபாகர் இருக்காரு தெரியுமா? விஜயகாந்தோடைய பையன் உங்க கூட்டணியில் இருக்காங்க. அவர் என்னமா சொல்றாரு? நான் ஒன்றும் அரசியலுக்கு நல்லது செய்ய வரல, சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நான் முன்னேறிக்கிறேன்னு, மக்களுக்கு சேவை செய்யலாம் வரலன்னு அந்த மையம் பேசுறாப்புல. தப்பு என்ன இருக்கு? இதை எப்படி பண்ணுவாரா? இல்ல, விஜயகாந்த் அவர்கள் பேசிய அந்த பேச்சுக்கள் இன்னும் என் காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. அவருடைய பையன் இப்படி விஜயகாந்த் ஆக முடியுமாடா? இல்ல, அவர் மாதிரி ஆக வேண்டாம்யா. ஜஸ்ட் அவருடைய ஒரு பாதி ஒரு கால்வாசி அளவாசி இருக்கணும்ல. அவர் மக்களுக்காக எவ்வளவு செஞ்சாரு, மக்கள் எவ்வளவு பேசினாரு. இவர் வந்து என்னன்னா உங்க கூட்டணிக்குள்ள வந்த கட்சிக்குள்ள கூட இல்ல, கூட்டணியோட தான் வந்தாரு. அப்படியே மாறிட்டாப்லையே மனுஷன். எப்படி அது? உங்கள்ட்ட வந்தாலே அப்படித்தானா? ஆமா ஆமா, ஒட்டிக்கிறோம் தொத்து வியாதி மாதிரி. எதுவும் தடுப்பூசி எதுவும் இருக்கா போட்டு இறக்குற மாதிரி? போட்டுரும். எனக்கு தெரிஞ்சு கிளம்பிரும் நினைக்கிறேன். 4ஆம் தேதியோட பழகுது. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகா அன்றைக்கும் இதே சிரிப்பு இருக்கான்னு பார்ப்பான். வணக்கம். எதுக்கு வணக்கம்? மேன் 1 வாழ்த்துக்கள். ஓ, இப்பதான் சொல்றீங்க. தொண்டை தண்ணி வத்த கத்திவிட்டு. ஆமாம், நன்றி.